நண்பர்களே, இயேசுவின் சொந்தங்களே, திரு அவையினுடைய மரியனை பற்றிய 4வது நம்பிக்கை கோட்பாடு அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்துச் செல்ல பெற்றார் என்பதாகும். இந்த நம்பிக்கை முதல் நூற்றாண்டிலிருந்தே காணப்படுவதை பார்க்கிறோம். இதனுடைய வரலாற்று தொடக்கம் எருசலேமிலே நிலவிய கதை அல்லது செய்தி வழியாக நமக்கு இந்த நம்பிக்கை தொடக்க நூற்றாண்டிலே காணப்பட்டதாக நாம் அறிய வருகிறோம். அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு அன்னை மரியா புனித யோவானோடு சென்று எபேசிலே வாழ்ந்தார் என்றும், அவருடைய கடைசி காலத்தில் எருசலேமுக்கு திரும்பி வந்து எருசலேமிலே அவர் வீட்டிலே வாழ்ந்து இறந்து விண்ணகம் சென்றார் என்றும் மரபு சொல்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அன்னை மரியா இறந்தவுடன் திருத்தூதர்கள் பல நாடுகளிலே வாழ்ந்தவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே அன்னை மரியா இறந்து விட்டார் என்று தெரிகிறது. எனவே எல்லோரும் புறப்படுகிறார்கள். ஒருவர் தவிர எல்லோரும் அங்கு வந்து விடுகிறார்கள். அங்கே வந்து அன்னை மரியாவை நல்லடக்கம் செய்கிறார்கள். ஆனால் ஒருவர் காலதாமதமாக வருகிறார். நீண்ட தூர பயணம். அவர் நம்முடைய புனித தோமா. அவரிடம் அன்னை மரியா இறந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள். அதை அவர் நம்ப மறுக்கிறார். எனவே அவரை அழைத்து கொண்டு அன்னை மரியாவை அடக்கம் செய்த குகைக்கு கொண்டு சென்று கூட்டிச் சென்று அங்கே அந்த குகை கல்லை அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அல்லது ஆச்சரியம் காத்திருந்தது. அன்னை மரியாவை வைத்திருந்த அந்த பெட்டியிலே அவருடைய உடல் இல்லை. அதற்கு பதிலாக அங்கே மலர்கள் தான் இருந்தன. எல்லோரும் வானத்தை பார்க்கிறார்கள். அன்னை மரியா விண்ணகத்திற்கு வானதூதர்கள் புடைசூழ எடுத்து செல்ல பெற்றார் என்ற கதை இன்றளவுக்கும் காணப்படுகிறது. இது அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பேராலயம், அசம்ஷன் சர்ச். அதிலே உள்கூட்டிலே அந்த டோமிலே வரையப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலை பராமரிப்பவர்கள் ஜெர்மன் நாட்டு ஆசீர்வாத பரிசபை துறவிகள். இன்றும் அவர்கள்தான் அந்த ஆலயத்தை பராமரிக்கிறார்கள். ஜெர்மன் மொழியிலே அந்த கோவிலுக்கு பெயர் டோர்மிஷியன் சர்ச், அதாவது அன்னை மரியா துயில் கொள்ளும் ஆலயம் என்ற பெயரும் இருக்கிறது. இப்படி அன்னை மரியா இறந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்து செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கை முதல் நூற்றாண்டு தொடங்கி காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து 4ஆம் நூற்றாண்டிலேயே கீழை திரு அவைகள் அன்னை மரியாவினுடைய இறப்பு திருவிழா என்று கொண்டாட ஆரம்பித்தன. 7வது நூற்றாண்டிலே ரோமை திருச்சபையானது இந்த அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவை விண்ணக பிறப்பு விழா என்ற பெயரிலே கொண்டாட ஆரம்பித்தன. 8வது நூற்றாண்டு தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மரியன்னையின் விண்ணேற்ற பெருவிழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது மேலை திருச்சபை. 13ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த விழா உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. அது திருவழிபாட்டு அட்டவணையிலே கட்டாய திருவிழாவாகவும் மாறியிருக்கிறது. எனவே இப்படி இந்த திருவிழா, இந்த நம்பிக்கை, அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கை 2வது நூற்றாண்டு, குறைந்தபட்சம் 2வது நூற்றாண்டு தொடங்கி காணப்படுவதையும், அது திருவிழாவாக மாறியது கீழை திரு அவைகளில் 4வது நூற்றாண்டிலும் மேலை திரு அவையிலே 7வது நூற்றாண்டிலும் உருவாகியதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று இப்பொழுது இருப்பது போல 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இருந்து வருகிறார். எனவே இதனை திருத்தந்தை 12ஆம் பயஸ் கோட்பாடாக அறிவிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சகோதர ஆயர்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள ஒரு மடல் எழுதி அவர்களிடம் இந்த நம்பிக்கையை, அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கையை நாம்
ஒரு கோட்பாடாக அறிவிக்கலாமா என்று கடிதம் எழுதி கேட்கிறார். அதற்கு 90% ஆயர்கள் நேர்மறையிலே பதில் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அன்னை மரியா விண்ணகம் எடுத்து செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கையை திருத்தந்தை 12ஆம் பயஸ் கோட்பாடாக அறிவிக்கிறார். இங்கே ஒரு வார்த்தை விளக்கம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு விண்ணகம் ஏறி சென்றார். அதனை ஃபீஸ்ட் ஆஃப் அசென்ஷன் என்று கொண்டாடுகிறோம். அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல பெற்றார், ஃபீஸ்ட் ஆஃப் அசம்ஷன் என்று கொண்டாடுகிறோம். எனவே இப்படி இந்த திருவிழா வேறொரு பெயரிலே, அதாவது அர்த்தத்தை வித்தியாசமாக சொல்லுகிற பெயரிலே கொண்டாடப்படுகிறது. அசென்ஷன், அசெண்டிங் என்றால் இயேசு இறைமகன் அவருடைய வல்லமையிலே விண்ணகம் ஏறி செல்கிறார். அன்னை மரியா மனிதர் என்ற முறையிலே கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார் என்பதனை வேறுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் அசென்ஷன், அசம்ஷன் என்ற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்பொழுது திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் எந்த நாளிலே இதனை கோட்பாடாக அறிவித்தார் என்று சொன்னால் 1/11/1950 அன்று, அதாவது அனைத்து புனிதர்களுடைய திருவிழா அன்று 1950 அவர் முனிஃபிசென்டிசிமுஸ் தேயோஸ் என்ற ஆணையின் வழியாக அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல பெற்றார் என்று அவர் அறிவித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவருடைய அந்த பிரகடனத்திலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்னை மரியாவினுடைய இவ்வுலக பயணம் நிறைவுற்றதும் அவர் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ள பெற்றார் என்று சொல்லப்படுகிறார். இப்பொழுது இறையியலாளர்கள் மத்தியிலே இருக்கிற கேள்வி, அன்னை மரியா இறந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு சென்றாரா, அல்லது அவர் இறக்காமல் இந்த பௌதீக உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல பெற்றாரா என்ற கேள்வி வரலாற்றிலே எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறது. நான் சொன்ன அந்த கதை, புனித தோமா காலதாமதமாகி வந்து அவர் பார்த்த பொழுது அவர் அன்னை மரியா அடக்கம் செய்யப்பட்டார், அதற்கு பிறகு விண்ணகம் எடுத்து செல்ல பெற்றார் என்ற கதை தான் இன்று வரை அந்த பேராலயத்தில், அன்னை மரியாவினுடைய விண்ணீர்ப்பு பேராலயத்திலே காணப்படுகிறது. அதில் அதற்கு பெயரும் அன்னை மரியா துயில் கொள்ளும் ஆலயம் என்று தான் ஜெர்மனில் இன்றும் இருக்கிறது. டோர்மிஷியன் சர்ச். டோர்மீர் என்றால் உறங்குதல் என்ற அர்த்தம். பல பேருக்கு டார்மிட்ரி என்ற வார்த்தையை தெரியும். டார்மிட்ரி என்றால் பல பேர் சேர்ந்து தூங்குகிற ஒரு பெரிய அறை, அதுதான் டார்மிட்டரி. எனவே அன்னை மரியா துயில் கொள்ளும் ஆலயம் என்று தான் இன்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் என்ன புரிதல் இதில் பார்த்தீர்கள் என்றால், அன்னை மரியா இறந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல பெற்றார் என்ற மரபு, அதுதான் பெரிய மரபு. பொதுவாக திரு அவையிலே பல பேர் நம்புவது இந்த பெரிய மரபு. சிறிய மரபு தான் இல்லை, மரியா ஒருபோதும் மரியா இறக்காமல் விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல பெற்றார் என்பது. ஆனால் இறையியல் அடிப்படையிலே கிறிஸ்தியல் காரணம், கிறிஸ்டலாஜிக்கல், மறு உலகியல் காரணம் எஸ்கட்டலாஜிக்கல், இந்த இரண்டினுடைய அடிப்படையிலே அன்னை மரியா இறந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்ல பெற்றார் என்பதுதான் சரியானதாக இருக்கும் என்று இறையியல் சொல்கிறது. கிறிஸ்திய காரணம், அன்னை மரியாவுடைய திருமகன், உலக இரட்சகர், உலக மீட்பர், அவரே இறந்தார் என்றால் அவர் இறந்த அந்த இறப்பை ஏன் அன்னை மரியா தப்பிக்க வேண்டும் என்பது முதல் கேள்வி. இரண்டாவதாக, இந்த எஸ்கட்டலாஜிக்கல் மறு உலகியல் அடிப்படையில் அந்த காரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், நாம் யாரும் இந்த உலகில் இருப்பது போல மறு உலகிலே இந்த பௌதீக அல்லது பயாலஜிக்கல் உடலோடு இருக்க இயலாது, செல்ல இயலாது. அப்படி என்றால் எப்படி அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்ல பெற்றார் என்று சொன்னால், அதற்கு தந்தை பீட் கிரிஃபித்ஸ் அழகான விளக்கம் கொடுப்பார். ஆண்டவர் இயேசு 3 வகை உடல்களை கடந்து சென்றிருக்கிறார். ஒன்று இந்த பயாலஜிக்கல் பாடி, இரண்டாவது
உயிர்ப்பு உடல் சட்டில் பாடி அல்லது பாடி ஆஃப் ரெசரக்ஷன், மூன்றாவது பாடி ஆஃப் அசென்ஷன் அதாவது விண்ணேற்பு உடல். அதுபோல நாமும் இந்த 3 உடல்களை 2 உடல்களை கடந்து 3வது உடலே நிலையாக இருப்போம் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அன்னை மரியாவும் இதே போல தான் உடலோடும் ஆன்மாவோடும் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய உயிர்ப்பு உடலிலே பாடி ஆஃப் ரெசரக்ஷன் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற கருத்தை அதிகமாக இறையியலாளர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே இன்றைக்கு விண்ணகம் என்பது ஒரு இடம் என்பதனை விட நிலை என்பதனைத்தான் அனைத்து இறையியலாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது சமகாலத்திலே வாழ்ந்த போரஸ், ஹான்ஸ் வான் பல்தசார், கார்ல் ரானர் போன்றிய பெரும் இறையியலாளர்களும் இந்த கருத்தை தான் எடுத்துக்கொள்கிறார்கள். எப்படி அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துச் செல்ல பெற்றார். அவர் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்ற பிறகு அவர் பரலோக புலக அன்னையாக முடிசூட்டப்பட்டார் என்றும் நாம் அந்த விழாவையும் கொண்டாடுகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணேற்ற பெருவிழாவையும், ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னை மரியா அரசி என்ற விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். இதுதான் திரு அவையிலே இந்த விழாக்களுடைய பின்னணியாக இருக்கிறது. இந்த அன்னை மரியாவினுடைய விண்ணேற்றம் சில செய்திகளை நமக்கு சொல்கிறது. என்ன என்று சொன்னால், அன்னை மரியாவுடைய விண்ணேற்றம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற அனைத்து சீடர்களுக்கும் கடவுள் கொடுக்கிற ஒரு விண்ணக கொடை. அது அன்னை மரியாவுக்கும் அதில் கொடுக்கப்பட்டது. காரணம், அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் சீடத்தி, முழுமையான சீடத்தி. அதே கொடை அவரை பின்பற்றுகிற அனைத்து சீடர்களுக்கும் கொடுக்கப்படும். எனவே நாமும் விண்ணக வாழ்வு என்னும் பரிசை கடவுளிடமிருந்து கொடையாக பெறுவோம் என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக, நமக்கு விண்ணேற்றம், நாம் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் எதிர்நோக்கோடு வாழ வேண்டும். ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப். எனவே நம்ப முடியாததற்கு எதிரான நம்பிக்கையாக அந்த எதிர்நோக்கு இருக்க வேண்டும். எனவே நாம் எந்த துன்பம் வந்தாலும், அந்த துன்பம், இடர்கள், ஏன் சாவு எது வந்தாலும் அவற்றை கடந்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வருகிற பொழுது இந்த உலகம் முழுவதும் இறையாட்சியினுடைய ஒரு பகுதியாக மாறியிருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் இணைந்த ஒரு புனித நிலையாக மறு உலக வாழ்வு அமையப்போகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாம் உழைக்க வேண்டும். இந்த உலகை, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். கடவுள் படைத்த பொழுது இந்த உலகம் மாசுபடாது இருந்தது போல, சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருந்தது போல மாசுபடாமல் இருக்க வேண்டும். அதனை காக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதனை உணர வேண்டும். இறுதியாக, வழக்கமாக நாம் என்ன சொல்வோம் என்று சொன்னால், இந்த உடல், உலகம், பிசாசு. நம்முடைய கத்தோலிக்க ஆன்மீகம் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் வரைக்கும் உடல், உலகம் இவை இரண்டும் பசாசுக்கு நிகர். அதனால்தான் ஒரே வார்த்தையிலே உடல், உலகம், பசாசு என்று தமிழிலே அதனை சொல்வதுண்டு. அப்படி உடல், உலகம் என்பது பசாசு அல்ல, தீயது அல்ல, கடவுள் கொடுத்த கொடை. எனவே இந்த உடலையும் நாம் சிறப்பாக பேண வேண்டும். அப்படி என்றால் இந்த உடலை பேணுவதற்கு நாம் தேவையான யோகா பயிற்சி, உடல் பயிற்சி, விளையாட்டுக்கள் நடைபயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். ஹெல்த்தி மைண்ட் இஸ் இன் ஹெல்த்தி பாடி. எனவே நாம் இந்த உடலை பேணுவதற்கும் அழைக்கப்படுகிறோம். இன்னும் ஒரு இறுதியாக நாம் அன்னை மரியாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியா விண்ணகம் எடுத்து செல்ல பெற்றார் என்பதை கொண்டாடுகிறோம். அன்னை மரியா மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்று கொண்டாடுகிறோம். நம்முடைய தமிழகத்திலே பரலோக மாதா என்ற பெயர் பல இடங்களிலே காணப்படுகிறது. இப்படி அன்னை மரியாவை கொண்டாடுகிற நாம் நம்முடைய பெண் மக்களையும் நமது பெண்களை சமத்துவத்தோடு, மாண்போடு நடத்த வேண்டும். எனவே பெண்களுக்குரிய மாண்பையும் சமத்துவத்தையும் கொடுப்பதற்கு இந்த அன்னை மரியாவினுடைய விண்ணேற்றம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வாறு
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நமது திரு அவையினுடைய வாழ்க்கையிலே 4 நம்பிக்கைகள் நம்பிக்கை கோட்பாடுகளாக அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்ப்போம். இதனைத் தொடர்ந்து நம்முடைய திரு அவை வாழ்விலே அன்னை மரியாவினுடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கிறது என்பதனை அடுத்த உரையிலே காண்போம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.